அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக தலைப்பகுதியில் தோன்றக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை பார்த்தோம். அதை தீர்ப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை ஆவாரம் பூவின் பல்வேறு வகையான மருத்துவ பயன்களையும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஆவாரம் பூ 2 தேக்கரண்டி, அடுத்ததாக பச்சை பயிறு 1 தேக்கரண்டி, வெந்தயம் 1 தேக்கரண்டி, மகிழம்பூ 1 தேக்கரண்டி, சேக்காய் தேவையான அளவிற்கு, பூலாங்கிழங்கு 1 தேக்கரண்டி, பூந்தி கொட்டை எண்ணிக்கையில் 5, காய்ந்த செம்பருத்தி பூ 1 தேக்கரண்டி, கார்போக அரிசி 1 தேக்கரண்டி, ராங்கியம் பட்டை 1 தேக்கரண்டி, வெட்டிவேர் 5 கிராம். அத்தனை பொருட்களையும் நாம் ஒன்றாக சேர்த்து எடுத்து வைத்துள்ளோம். இதை சன்னமான முறையில் அரைத்து எடுக்க வேண்டும். இதை தலைப்பகுதியில் பல்வேறு வகையான நோய் உடையவர்கள், அதாவது தலைமுடி வளர்ச்சி குறைவு மற்றும் இளநரை, தலைப்பொடுகு, தலை அரிப்பு போன்ற பல்வேறு வகையான நோய் உடையவர்கள் காலை வேளையில் குளிப்பதற்கு முன்னால் தேவையான அளவிற்கு இந்த பொடியை தயாரித்து வெதுவெதுப்பான வெந்நீர் தேவையான அளவிற்கு அரைத்த பொடியுடன் சேர்த்து ஒரு கலவையாக தயாரித்து கொண்டு தலைக்கு தண்ணீர் ஊற்றி இந்த கலவையை நன்றாக தேய்த்து அரை மணி நேரம் கழித்து தலை குளித்து வந்தால் படிப்படியாக தலைப்பகுதியில் தோன்றக்கூடிய அத்தனை நோய்களும் விலகிவிடும். இது ஒரு தலைக்கு காயகற்ப பொடி. தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் எல்லாம் வெளியேறி கண் பார்வை தெளிவடையும். கண்களில் எரிச்சல் இருந்தால் படிப்படியாக குறையும். மூளை பகுதி குளிர்ச்சி அடையும். அற்புதமான மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். வில்வ இலை 50 கிராம், மிளகு 5 கிராம், நாட்டு பசும்பால் தேவையான அளவிற்கு. நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளின்படி ஒவ்வொன்றாக அதை சேர்த்து அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அற்புதமான அதிகப்படியான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த மருந்து கலவையை குறிப்பாக உடலில் பல்வேறு நோய்கள் தோன்றும். இந்த நோய்களுக்கெல்லாம் மிக முன்னுதாரணமாக விளங்குகின்ற உறுப்புக்கள் 3: தொண்டை பகுதி, காது பகுதி, கண் பகுதி. இவைகளில் நோய் இல்லாமல் இருந்தாலே உடல் புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த மருந்து கலவையை அதிவிடியற் காலை சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து இளம் வெதுவெதுப்பான வெந்நீரில் ஒரு தலைமுழுகி, பிறகு இந்த மருந்து கலவையை கொண்டு சூடான தலைப்பகுதியில் நன்றாக தேய்த்து அரை மணி நேரம் கழித்து தலைமுழுகி வந்தால் படிப்படியாக உடல் காயகற்பமாக மாறும். இதனால் காது பகுதியில் உஷ்ண நீர் வெளியேற்றம் நடக்கும். மூக்கு பகுதியில் இருந்து நீர் ஒழுகுதல் ஏற்படும். கண்களில்
கெட்ட நீர் வெளியேறும் போன்ற உறுப்புகள் எல்லாம் படிப்படியாக புத்துணர்ச்சி அடையும். புத்துணர்ச்சியோடு நன்றாக பார்வை தெளிவடையும், காது மந்தம் நீங்கும், கண்களில் ஒரு ஒளி கிடைக்கும், தொண்டை பகுதியில் பல நோய்கள் போக்கும். போக மகரிஷியால் அடையாளம் காட்டப்பட்ட வில்வத்தை கொண்டு நாம் தயாரித்த தலைக்கு கற்ப மருந்து குளியல் கலவையை நோய் உடையவர்கள் தினந்தோறும் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, இப்பொழுது தோல் நோய்க்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். ஸ்கின் டிசார்டர், ஸ்கின் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய தோல் நோய்கள், தோல் அரிப்பு, தோள்களில் சிறு சிறு கொப்பளங்கள், தோல் பகுதியில் நமைச்சல், தோலில் பல்வேறு வகையான நோய்கள் தோன்றுகின்றன. இந்த நோய்கள் வருவதற்கு மிக முக்கிய காரணம் ஒவ்வாமை, அலர்ஜி. இந்த ஒவ்வாமையால் தோலில் ஒரு அரிப்புத்தன்மை ஏற்படும், தோலில் நிறத்தன்மை மாற்றம் அடைந்து செதில் செதிலாக உதிரும், அல்லது சிறு சிறு கொப்பளங்கள் துர்நீரோடு ஏற்படும். கை கால்களில் சிறிய இடுக்குகள், விரல் இடுக்குகளில் எல்லாம் கொப்பளம் தோன்றி அரிப்புத்தன்மை ஏற்படும். இந்த நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை குப்பை மேனி. குப்பையாக இருக்கக்கூடிய இந்த உடலை அற்புதமான முறையில் மாற்றுவதால் இது குப்பை மேனி. தங்கச்சத்தும் இரும்பு சத்தும் கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை. தோல் நோய் வராமல் போக்குவதற்கு குப்பை மேனி இலைகள் ஒரு அற்புதமான ஒரு மருந்து. தோலில் ஏற்படுகின்ற அரிப்பை நீக்கும். உடலில் தங்கச்சத்தை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் குப்பை மேனி இலைக்கு உள்ளது. மேலும் உடலெங்கும் பரவி இருக்கக்கூடிய அரிப்பு தன்மையை நீக்கும் என்பதால் நாம் குப்பை மேனி இலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேங்காய் எண்ணெய். அதீத உடலுக்கு குளிர்ச்சி, தோலுக்கு ஒரு அற்புதமான பாதிப்பு வராமல் பல தோல் நோய்களை போக்கக்கூடிய ஆற்றல் தேங்காய் எண்ணெய்க்கு உள்ளது. இதன் குளிர்ச்சி தன்மையால் வறண்ட தோல் தன்மை மாறும், தோல் வறட்சியை போக்கும். சிறு புண்கள், கொப்பளங்கள், காயங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வைத்தால் மிக விரைவாக ஆறும் தன்மை இருப்பதால் நாம் தேங்காய் எண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் ஒரு கிருமி நாசினி. உடலில் தோன்றக்கூடிய வெட்டை நோயை போக்கும், உடல் உஷ்ணத்தை தணித்து அரிப்புத்தன்மை வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் விளக்கெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். குப்பை மேனி இலை 25 கிராம், தேங்காய் எண்ணெய் 100 மில்லி, விளக்கெண்ணெய் 25 மில்லி. முதலில் தூய்மையான நீரில் குப்பை மேனி இலைகளை நன்றாக கழுவி அதை நீர் விடாமல் அரைத்து கலவையாக எடுக்க வேண்டும். மிக முக்கியமாக இலைகளை நீர் விடாமல் அரைத்து எடுத்தால்தான் மருத்துவ குணம் கிடைக்கும் என்பதால் நீர் விடாமல் அரைத்தெடுத்த குப்பை மேனி இலை. நாம் தோல் நோய் வராமல் இருப்பதற்காக குப்பை மேனி இலை தைலம் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி தேங்காய் எண்ணெயை நன்றாக காய்ச்சவும்.